நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் மற்றும் ஒரு நல்ல கதையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் கதையின் தலைப்பு ஒரு வார்த்தையின் வழி. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. யாராவது தவறு செய்தால் அவர்களை கேலி செய்வதும் காயப்படுத்துவதும் வார்த்தைகளை பேசுவதும் அவனுக்கு வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அவனுடைய நண்பன் கார்த்திக் ஓவிய போட்டியில் கலந்து கொண்டான். மிகுந்த முயற்சியுடன் ஒரு அழகான ஓவியம் வரைந்தான். அதை பார்த்த அருண், இதுவா ஓவியம்? சின்ன குழந்தை வரைந்த மாதிரி இருக்கே என்று அனைவரும் முன்னாலும் சிரித்தான். அந்த ஒரு வார்த்தை கார்த்திக்கின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. அதன் பிறகு அவன் எந்த போட்டியிலும் கலந்து கொள்ளவே இல்லை. சில நாட்களுக்கு பிறகு அருணின் ஆசிரியர் இந்த விஷயத்தை அறிந்தார். அவர் அருணை அழைத்து ஒரு மரப்பலகையில் ஆணியை அடிக்கச் சொன்னார். அந்த ஆணியை அடித்தான். பிறகு ஆசிரியர் அந்த ஆணியை எடுக்கச் சொன்னார். அருண் அதை எடுத்தான். அப்போது ஆசிரியர் கேட்ட, ஆணி போய்விட்டது, ஆனால் அந்த துளை மறைந்து விட்டதா? அருண், இல்லை ஐயா என்றான். அதற்கு ஆசிரியர், அது போல நீ பேசும் கடுமையான வார்த்தைகள் பிறர் மனதில் இப்படிப்பட்ட துளைகளை உருவாக்கும். நீ மன்னிப்பு கேட்டாலும் அந்த வழி சில நேரங்களில் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்று கூறினார். இந்த நாளிலிருந்து அருண் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக தேர்ந்தெடுத்து பேச ஆரம்பித்தான். பின்னர் கார்த்திக்கிடம் மனம் மாறி மன்னிப்பு கேட்டான். கார்த்திக்கு மீண்டும் தன்னம்பிக்கை வந்தது. இருவரும் நல்ல நண்பராக வாழ்ந்தனர். கதையின் நீதி என்னவென்றால், நாம் பேசும் வார்த்தைகள் ஒருவரை உயர்த்தவும் முடியும், அவரை வாழ்நாள் முழுவதும் காயப்படுத்தவும் முடியும். இதனால் எப்பொழுதும் இனிமையாகவும் மரியாதையுடன் பேச வேண்டும். இப்போது இந்த கதையில் நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், நாம் ஏற்கனவே தெரிந்த ஒரு திருக்குறளின் நீதிதான் இது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ஒரு நெருப்பினால் சுட்ட புண் உள் ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆறாது என்று கூறுகிறார் வள்ளுவர். இப்ப தீயினால் ஒரு ஒரு புண்ணை நாம் சுட்டோம் என்றால் அந்த புண் நம்மளுக்கு ஆறிவிடும். ஆனால் அது மேலே உள்ள வடு இருக்கிறதே, அது ஆறாது, பல நாட்கள் இருக்கும். அந்த தீயுனுடைய தழும்பு மட்டும் போகாது நம் உடம்பில், கடைசி வரைக்கும் அந்த தழும்பு இருக்கும். ஆனால் அந்த புண் ஆறிவிடும். ஆனால் வார்த்தையாலே ஒருத்தவர் நம்மளை சுட்டு விட்டாலோ, நம்ம ஒருவரை பேசிவிட்டாலோ, அது புண்ணாக இருக்காது, அது ஒரு வடுவாக இருக்கும். ஆனால் அது ஆறாது. அதுதான் அவர் தீயை உள் ஆறும் சொல்றார். அப்ப வடு உள்ளார ஆறாது, வெளியில ஆறி போயிருக்கும். வார்த்தையால ஒருத்தரை நாம் தவறாக பேசிவிட்டால் வெளியில் பார்ப்பதற்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளரே அந்த வடு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் தீயினால் ஒருத்தவனை சுட்டாலும் அவனுக்கு அது உள்ளே ஆறினாலும் வெளியில அந்த வடு இருக்கும். ஆனால் அதை பத்தி அவன் பெரிதாக கவலைப்பட மாட்டான். அதனால் நண்பர்களே, நாம் யாரையும் மனது புண்படும்படி நாம் பேசக்கூடாது. அவர் நம்மளுக்கு கண்டிப்பாக தீங்கு செய்வார். இன்னொரு மனிதன் என்றாலே அவன் நம்மளுக்கு தொல்லை கொடுப்பான், நம் மனது காயம்படி பேசுவான், நம்மளுக்கு இடைஞ்சல் செய்வான், எல்லா விதத்திலும் நம்மளுக்கு தொந்தரவு கொடுப்பான். ஆனால் நாம் திருப்பி அவனை கோபப்பட்டு பேசிவிட்டால் நாம் கெட்டவராக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். அது நமக்கும் துன்பம், நம்மை சார்ந்தவர்களுக்கும் துன்பம். நமக்கு தீங்கு இழுப்பனுக்கு எந்த விதத்திலும் துன்பம் கிடையாது. அதை மட்டும் புரிந்து கொண்டு எந்த நேரமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு வாயிலிருந்து வார்த்தைகளை மட்டும் விடாமல் கவனமாக இருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். நான் சொல்வது கடினம்தான், பின்பற்றி பாருங்கள். நன்றி, வணக்கம்.